குயிலும் மைனாவும் ஒரு நாள் சந்திச்சுக்கிட்டாங்க. குயில் கிட்ட மைனா வந்து, உன்னோட குரல் ரொம்ப அழகாகவும் இருக்குது, கேட்குறதுக்கு இனிமையாக இருக்குது, உன்னோட குரலை கேட்கும்போது நான் என்னையே மறந்துடுறேன் அப்படின்னுச்சு மைனா. மைனாவை பார்த்து குயிலும், உன் குரலும் என்னோட குரல் மாதிரி தான் இருக்குது, சில நேரங்களில் உன்னோட குரலை கேட்டு நானும் மெய் மறந்துடுறேன் அப்படின்னு சொல்லிச்சான் குயில். சரி, நம்ம 2 பேருமே நல்லா தான் பாடுறோம், சும்மா கத்திக்கிட்டே இல்லாமல் நம்ம 2 பேரும் தினம் தினம் ஒன்றா சேர்ந்து பாடி நிறைய பாடல்களை நம்ம பாடலாம் அப்படின்னு சொல்லிச்சு மைனா. குயிலும் மைனா கிட்ட, ஆமாம் நான் கூட இதே தான் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன், உன்னை பார்த்த உடனே எனக்கும் அது நல்லதாக தான் தோணுது, இனிமேல் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாமல் நாளையிலேருந்து 2 பேரும் ஒன்றாவே பாடலாம் அப்படின்னு சொல்லிச்சான். மறுநாள்லேருந்து 2 பேருமே ஒன்றா நிறைய பாடல்களை பாட ஆரம்பித்தாங்களாம். அதுக்கு குயில் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த மைனா விட நம்ம நல்லா பாடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுச்சா. தன்கிட்ட இருந்த எல்லா சக்தியும் ஒன்றா திரட்டி அழகான ராகங்கள் சங்கதிகள்லாம் போட்டு நல்லா பாடுச்சா. குயிலோட அந்த பாட்டை கவனமாக கேட்டுருந்த மைனாவும் அதே மாதிரி இன்னொரு பாட்டையும் நல்லா சிறப்பாக பாடணும்னு முடிவு பண்ணி கம்பீரமாக நிறைய நேரம் பாட ஆரம்பித்து முடிச்சுதான். அப்போ ஒரு விதமான ஒரு பார்வையால் குயிலை பார்த்துச்சா. குயிலே, இப்போ என்ன சொல்கிற, நீ பாடின ராகத்தை விட நான் சிறப்பான ராகத்தில் பாடியிருக்கேன், உன்னோட சங்கதிகளை விட என்னோட சங்கதிகள் எவ்வளோ சிறப்பாக இருந்தது பார்த்தியா அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ உடனே குயில் சொல்லிச்சான், அது எப்படி நான் ஒத்துக்க முடியும், நான் பாடின ராகங்களும் சங்கதிகளும் உன்னை விட நல்லதாக தான் இருந்தது, அது ஒன்றும் ரொம்ப மோசமானதாக இல்லையே, நான் தான் முறையாக ராகத்தோட சங்கதியோட பாடினேன், நீ அப்படிலாம் பாடலை, நான் பாடின பிறகு தானே நீ பாடின, ஒருவேளை என்னை பார்த்து காப்பி அடிச்சோ என்னவோ அப்படின்னு குயில் சொல்லிச்சான். 2 பேருக்குமே கோவம் வந்துடுச்சு. ஏய், நீ எப்படி இப்படி சொல்கிற, நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேருமே கோவமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டாங்களாம். சரி நம்ம 2 பேரும் சண்டை வேண்டாம், யார் நல்லா பாடுறாங்கன்னு சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு நடுவரை வச்சுக்கலாம் அப்படின்னு 2 பேருமே முடிவு பண்ணாங்க. அதனால் இவங்க சுத்தமுத்தும் பார்த்தாங்களா, யார் நடுவராக வைக்கணும்னு பார்க்கும்போது அந்த வழியாக ஒரு காக்கா வந்துதான். காகத்தை பார்த்தவொன்னே 2 பேரும் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் 2 பேரும் பாடுறோம், நீ தான் எங்களுக்கு முடிவு சொல்லணும் யார் நல்லா பாடுறாங்க அப்படின்னு. காகமும் அதே நேரத்தில் ஒத்துக்குச்சான். 2 பேருமே அவங்களுடைய சக்தியெல்லாம் ஒன்று திரட்டி சிறப்பாக பாடி முடித்தாங்களாம். காகம் 2 பேரையும் பார்த்து தான் கடைசியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் யோசிச்சுக்கிட்டாங்களாம். குயிலும் மைனாவும், எனக்கு தான் தீர்ப்பு காகம் சொல்ல போகுது, இந்த சைடு இந்த மைனாவும் சொல்லி நினச்சிக்கிச்சா, இல்லை நான் தான் நல்லா பாடினேன், குயில் என்ன நினச்சிக்கிச்சா, நான் தான் நல்லா பாடினேன், எனக்கு தான் தீர்ப்பு வரப்போகுது. கொஞ்ச நேரம் கழித்து காக்கா என்ன பண்ணுச்சா, நீங்கள் 2 பேரும் பாடும்போது ஒருத்தர் கூட அந்த பாட்டை கேட்டு இங்கே வரல, என்னோட பாட்டை நான் பாடுறேன், யார் வராங்கன்னு பார்க்கலாம், அப்போ யாரோட பாட்டு சிறந்ததுன்னு சொல்லிச்சான். இந்த 2த்துக்குமே ஒன்றுமே புரியலையா. காக்கா வழக்கம் போல் அழகாக காக்கா காக்கான்னு கத்துச்சான். கத்துன உடனே அதோட குரலை கேட்டு அதோட இனமான நிறைய காக்காங்கள் பறந்து அந்த இடத்துக்கு வந்துச்சான். உடனே காக்கா சொல்லிச்சான், நீங்கள் 2 பேரும் பாடும்போது ஒருத்தரும் வரல, நான் பாடின பிறகு பற்றியா எத்தனை காக்காங்க வந்தது, ஸோ நான் பாடின பாட்டு தான் சிறப்பானது, நீங்கள் 2 பேரும் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிடுச்சான். 2 பேருக்குமே முகம் வெட்கமாக போச்சான். ஐயோ, இந்த காக்கா கிட்டல நம்ம போய் முடிவு கேட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு தங்களை விட நல்லா சிறப்பாக பாடுறது காக்காதான்னு 2 பேரும் முடிவு பண்ணிட்டு பறந்து போயிட்டாங்களாம். இதிலிருந்து தெரிஞ்சுக்கிற கருத்து என்னன்னா, போட்டிகள் என்றும் பொறாமையாக மாறவே கூடாது.